நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில முக்கியமான டேட்டாஸ்லாம் வந்திருக்கு, வீக்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, டவுன் ட்ரெண்ட் வந்துடுச்சா, எது வரைக்கும் அடுத்த சப்போர்ட் அடுத்தது எங்கே இருக்குது, மார்க்கெட் ஃபால் ஆனிச்சுன்னா அடுத்து எங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டில், வீக்லி சார்ட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் மேலே போனாலும் பெருசாக மேலே போகாது, கீழே போணுச்சு அப்படின்னா பெருசாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சென்ற வாரம் வீக்லி அனலிசிங் வீடியோவில் கூட என்ன போட்டிருந்தேன்னா, மேலே போனது அப்படின்னா 600 புள்ளிகள் மேலே போகுமா இல்லை 1200 புள்ளிகள் கீழே போகுமா அப்படிங்கிற மாரி ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருந்தேன். போன வாரம் வீக்லி அனலைசிங் வீடியோ போய் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். அதில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா லிமிட்டடாக தான் மேலே போகும், கீழே வந்துச்சுன்னா பெருசாக கீழே வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் சென்ற வாரத்தில் பார்த்திங்கன்னா 22,780 அப்படிங்கிறதுல இருந்துச்சு. மார்க்கெட் அதுலேருந்து கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் ஃபால் ஆகிருக்கு. நம்ம 1500 புள்ளிகள் ஃபால் ஆகும், 1200 புள்ளிகள் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 50% ஃபாலை இந்த வீக்கே நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் டே கேண்டிலில் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டே கேண்டில் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் வீக்னஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த லைன் சின்ன சப்போர்ட் 22,517 சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாலே ஃபாலோ ஆகிடும்னு சொன்னோம். ஒரு 2-3 நாள் சஸ்டெயின் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் இந்த லெவல் பார்த்திங்கன்னா, இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிப்னாசி லெவல். இந்த ஃபிப்னாசி லெவல் பார்த்திங்கன்னா, இந்த ஹை இது லோ, இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நான் ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு 1% சப்போர்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அடுத்தது 1.27 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், 1.27 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1.618, அது பார்த்திங்கன்னா 22,168 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த லெவலையுமே பிரேக் தான் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே மண்டே ஏதாவது நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா கேப் டவுன்லேயே ஒரு 200 புள்ளிகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இப்போ சப்போர்ட்டாக இருந்துச்சு, அந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு 22,163. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 21,782, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,500, அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,200 தான். சரிங்களா, 21,160 அந்த ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு தான் வந்துக்கிட்டு இருக்குது, மேலும் டவுன் சைடு தான் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஓவராலாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் டவுன் சைடு தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த சேனல் டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் இந்த ஃபிப்னாசி லெவலாக தற்காலிகமாக டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை மார்க்கெட் மல்டிபிள் டைம் டச் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இருந்தாலும் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லைனை நான் ஒவ்வொரு வாரமுமே இந்த லைனை ட்ரா பண்ணி காமிப்பேன். சேனலை மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளாரியே தான் போயிட்டுருக்கு. இப்போ சேனலை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்துச்சு, திருப்பி 50% ரேஞ்சுக்கு போணுச்சு, சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இடையில கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தோம். சேனலை ரீடெஸ்ட் பண்ண போகணும்னு சொல்லியிருந்தோம். சேனலை கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிச்சு. மார்க்கெட் இந்த லோவை உடச்சிது அப்படின்னா ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனாலே மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த இடத்துல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு, ஒரு 2 நாள் சஸ்டெயின் பண்ணி பார்த்தாங்க, மார்க்கெட் அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட். ஓகே, 21,000
200 இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் இருக்குது. இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைன்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு தான் நான் ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,128, அடுத்தது 780, 500 இதெல்லாம் பார்த்துங்க. இன்ட்ராடேயில் அடுத்தடுத்த நாட்கள் என்னென்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். சப்போர்ட் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,174 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,513ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,783ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டி அகைன் மார்க்கெட் வந்து கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. 21,288 இந்த ரேஞ்சு, இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்த லோ. இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 21,283 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு வந்து ஃபைனல் சப்போர்ட்டு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் 21,283க்கு கீழேயும் டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 20,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்ன சார் இவ்வளோலாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து நல்லா நம்ம மார்க்கெட் வந்து நல்லா ஏறிக்கிட்டு இருந்துச்சு, நல்ல ஹையில் இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் தான். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த கரெக்ஷன் வந்து ஒரு ஹெல்த்தியானது தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து கீழே வருதோ அதை நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் பார்க்கணும். மார்க்கெட் கீழே வருதுன்னு பேனிக் ஆகக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஹோல்டிங்ஸ்லாம் வச்சுருந்தீங்கனாலும் அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அகைன் மேலே வரும்போது என்னாகுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். சரிங்களா, எவரிலோ வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 50% மேலே வந்தால் கூட லாஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிடும். நல்ல ப்ராஃபிட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்வெஸ்டருக்கு ரொம்ப நாளாக ஒரு 10 இயர்ஸுக்கு மேலெலாம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எப்போதுமே வரும். எப்போதுமே மார்க்கெட்டு ஹையில் இருக்கும்போது நம்ம பொசிஷன்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கீழே வருதோ அங்கே வந்து பை பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹையில் போய் வாங்கிடுவாங்க. மார்க்கெட் கீழே வந்தோன்னா பேனிக் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. பேனிக் ஆக ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிவிடுவாங்க. மார்க்கெட் கீழே வரும்போது செல் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கோ அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க, பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எவரி ஹைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, பொசிஷனை வந்து செல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எவரி லோ மார்க்கெட் வரும்போதும் பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான வெல்த்தியான இன்வெஸ்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எவரி ஹையில் செல் பண்ணணும், எவரி லோவில் பை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே உங்களோட ஸ்டாக்ஸ் லோ வருதா, அந்த லோ வந்து நம்ம அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான டைமிங்கை தான் பார்க்கணும். எப்போதுமே மார்க்கெட் வந்து லோ வரும், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஹை வரும், அந்த ஹையை புது ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மாதங்கள்லையோ ஒரு வருடங்கள்லையோ அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே தான் போய்கிட்டு இருக்கும். எப்போதும் மேலே போகிறது வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கும், கீழே வர்றது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால கீழே வர அந்த வாய்ப்பை வந்து எப்போதுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா, அடுத்தது கோல்ட் பேங்க் நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கு நான் ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். டே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். கரெக்டாக ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்களா, இந்த லெவல் எப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்கிறத பாருங்கள். இங்கே இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி இந்த லெவலில் தான் நான் ஃபிப்னாசி ட்ரா பண்ணியிருக்கோம். கீழே இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வருது. திருப்பி கீழே வந்துச்சுன்னா இந்த 47,850ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா இந்த ப்ரீவியஸ் லோவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும். அது வந்து 47,100, அடுத்தது வந்து 46,100, அதுக்கப்புறம் 45,100. இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஃபால் வந்துருக்கும்.
அது ஓவராலாக வந்து 44,263 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலே வந்துச்சுன்னா எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் லெவல்லே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 48,437 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துன்னா 48,900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,250 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடேக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான சின்ன சின்ன சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் என்னங்கிறத நம்ம டெய்லி அனலைசிங்கில் போடுவோம், பார்த்துக்கோங்க. சென்செக்ஸ் வந்து கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டு. நான் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பாருங்கள், 73,173 சப்போர்ட்டு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 198. 73,200 ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்தமாரி வந்து உங்களால் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஃபிப்னாசி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகிற மாரி இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ரீவியஸ் கையை கூட மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல, செல்லிங் ப்ரெஷர். இந்த ஜிடிபி டேட்டா சொன்னோமா, இந்த ஜிடிபி டேட்டா வந்து குளோபல் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்திருக்கு. இந்தியாவிலையும் ஜிடிபி டேட்டா வந்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது, சரிங்களா. அதோட இம்பேக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டு. மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஆகுதா இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சரிங்களா. மண்டே அன்றைக்கும் மார்க்கெட்டு என்ன மாதிரியான ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 73,200 சொல்லியிருந்தோம், கரெக்டாக அந்த இடத்துல தான் நிற்கிது. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 71,862, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 70,900, அதற்கும் கீழெலாம் வந்துச்சுன்னா நல்ல ஃபால் தான், சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 70,260 அப்படிங்கிறது தான் சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனும் சென்செக்ஸில் அங்கே தான் வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். 70,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஓவராலாக சென்செக்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா நம்ம பயன்படுத்திக்க தான் பார்க்கணும், சரிங்களா. கோல்டு, சில்வரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து வந்திருக்கு, சரிங்களா. அதையுமே வந்து பாருங்கள். கோல்டு, சில்வரு இதெல்லாம் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், கோல்டு சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக நல்லா கற்றுக்கோங்க. யார்கிட்டையும் போய் நீங்கள் வந்து மார்க்கெட் இப்படி போகுமா அப்படி போகுமா அப்படிங்கிற கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களாகவே ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஓனாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பமான டைமிங்லேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களையும் மார்க்கெட்டில் வந்து சரியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும், சரியாக ட்ரேட் பண்ண முடியும், சரிங்களா. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணால் இன்ட்ராடேல வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. முற்றிலும் ஃப்ரீ தான். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 10 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்திக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 10 நிமிடங்களில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும், சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணிவிடுங்க. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரியான லோலாம் வரும்போது பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட அடிஷ்னலாக ஃபண்டு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் பண்ணுறதோ புதுசாக முதலீடு செய்கிறதோ இந்த நேரத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சமயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ வந்து அமையும், சரிங்களா. அதனால் பயன்படுத்திக்கோங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ், ஓகே. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். டெய்லி நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாட்ச் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.